அன்புள்ளும் கொண்ட அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல டாப் 1ல ட்ரெண்டிங்ல இருக்கிற முசஃபர் கஃபே அப்படின்ற வெப் சீரிஸோட திரை விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 மொழிகள்ல காண கிடைக்குது. ஹிந்தி தான் ஒரிஜினல் வெர்ஷனா இருந்தாலும் தமிழ்ல ரொம்ப யதார்த்தமாவே டப்பிங் பண்ணி அழகாவே பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற தலைமுறை வந்து பாத்தீங்கன்னா இந்த காதல், அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய லட்சியங்களை இந்த வெப்சீரிஸ் வந்து அழகா அலசி ஆராயுதுங்க. அதாவது ரொம்ப திணிக்காம யதார்த்தமா சொல்லுது. ஸோ இது வந்து ஒவ்வொரு இந்த ஜென்ரேஷன் மக்கள் எல்லாருமே, இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருமே அதை இந்த வெப்சீரிஸை பார்க்கும்போது அவங்களே ஒரு முறை சுய பரிசோதனை செய்யற மாதிரி இருக்கு. அலசி ஆராய்ஞ்சிடுதுங்க கதை. சரி, இது அவங்களுக்கான கதையா அப்படின்னு கேட்டா இல்ல. பெரியவங்களும் இந்த காலத்து தலைமுறையினர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய மன ஓட்டம் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு அட்டகாசமா இந்த கதையை எடுத்துன்னு போயிருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓடிடில நார்மலா பாத்தீங்கன்னா கிரைம், த்ரில்லரு, வயலன்ஸு இது மாதிரி கதைகள் தான் வந்துனே இருக்கு. அதற்கு நேர் மாறா ஒரு அழகான வசீகரமான தென்றலை வீசி நம்ம இதயத்தை கொள்ளை போக வைக்குது இந்த வெப் சீரிஸ் தொடர். ஸ்ட்ரெயிட்டா இந்த கதைக்குள்ள போயிடலாமா? இந்த வெப் சீரிஸ்ல 3 முக்கிய கதாபாத்திரங்கள், அதாவது இந்த காலத்து தலைமுறையினரா சித்தரிக்கப்பட்டிருக்க அந்த 3 கதாபாத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா சந்துரு, சுதா, பிரீத்தி. இவங்களுடைய 3 பேருடைய கனவு, லட்சியம், காதல், வாழ்க்கை அப்படின்றது ஃபுல்லாவே அலசுது இந்த கதை. ஆனா சந்தரோட கனவே வேற. அவனுடைய லட்சியம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகிய மலை பிரதேசத்துல, அழகிய சுற்றுலாத்தலத்துல ஒரு கஃபே நிறுவி அதை சக்சஸ்ஃபுல்லா வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு லட்சிய வெறியோட இருக்கிறான். அதான் அவனுடைய ஆசையே. ஒரு அமைதியான வாழ்க்கை வாழணும். இது மாதிரி ஒரு நெரிசல் மிகுந்த, ஒரு டிராபிக் மிகுந்த, ஒரு பிடிக்காத வேலையை செஞ்சு செஞ்சு அவனுக்கு எப்படா ரிசைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலே இருக்கிறான். அந்த நேரத்தில் அவங்க அம்மா வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு தொந்தரவு பண்ணுகிறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு அரேஞ்ச் பண்றாங்க. போய் பொண்ணு பாரு, அவங்களே மேட்ரிமோனியில ரிஜிஸ்டர் பண்ணிட்டு பொண்ணு பார்க்கறதுக்கு ஒரு பொண்ணு போட்டோவை அனுப்புவாங்க. போய் மீட் பண்ணணும். இதான் அவனுடைய வேலை இப்போதைக்கு செஞ்சு ஓப்பனிங்கே. அதான் கதையோட ஓப்பனிங்கே. அதே மாதிரி இன்னொரு பொண்ணு, அதாவது இந்த கதையோட நாயகியான ஒருத்தி சுதா என்கிறவள், அவளுக்கும் இதே மாதிரி தான் பிரச்சனை. அவளுக்கும் அப்பா இல்லை. அவங்க அம்மாவோட கம்பல்ஷன்ல இவனை பையனை பார்க்க வராங்க, அதாவது மேட்ரிமோனில மூலமா. ஸோ இப்படிதான் அவங்களுடைய சந்திப்பு ஏற்படுது. அவளுக்கும் வந்து ஒரு லட்சியம் இருக்குது. அவங்க அப்பா வந்து ஒரு லாயரா இருந்திருக்காரு. அவருடைய கனவும் பொண்ணு வந்து பெரிய லாயர் ஆகணும், அதுவும் பாம்பே ஹைகோர்ட்ல பெரிய லாயர் ஆகணும் அப்படின்றது அவருடைய கனவு. இவ வந்து அவங்க அப்பாவுடைய கனவை நிறைவேற்றிட்டு அது மட்டும் இல்லாம தனியா ஒரு லா ஃபார்மே வைக்கணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தோட இருக்கிறா இவ. அதே நேரத்துல அவங்க அம்மா வந்து நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அவங்க அம்மாவை வந்து கடைசி வரைக்கும் பார்த்துக்க முடியுமோ, அவங்க அம்மாவுடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றணும், அவங்க கொஞ்சம் லக்ஸரியஸா அவங்களுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி தரணும், அவங்க நல்லா சந்தோஷமா வச்சுக்கணும், கொஞ்சம் வசதி உள்ள. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு வசதி இல்லாம இருக்காங்க. இப்போ வந்து அவ வந்து ஒரு அதாவது டைவர்ஸ் வாங்கி கொடுக்குற ஒரு சின்ன லெவல்ல இருக்கிற வக்கீலா இருக்கிறான். ஸோ அவளுடைய கனவு இது மாதிரி இருக்கு. ஆனா அவங்க அம்மா கல்யாணம் பண்ணணும்னு வற்புறுத்துறாங்க. ஸோ இப்படிதான் 2 பேருடைய சந்திப்பு ஏற்படுது. இந்த சந்திப்பு நாட்பட 2 பேரும் ஒருத்தர் பிடிச்சி போக ஒரு ஸ்டேஜ் லிவிங் டுகெதராகவே இருக்கிறாங்க. காரணம்னா இவளுக்கு வந்து மேரேஜ் பண்ணிக்கூடாது, மேரேஜ் பண்ணா இவருடைய லட்சியம் நிறைவேறாம போயிடும் இல்லையா, குடும்பம் வாழ்க்கை அப்படின்னா. அதனால அவ வந்து பிடிச்ச வரைக்கும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்ற தாட்ல வந்து இருந்துன்னு இருக்கா. ஆனா அவளுடைய கனவு நிறைவேறணும்னா இப்போ அவ இருக்கிறது போபால். அவங்களுடைய சந்திப்பு எல்லாமே போபால்ல தான் நடக்குது. ஆனா அவளுடைய கனவு என்னது, பாம்பேக்கு போனோம், அங்க ஹைகோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கான ஒரு ஆஃபரும் வருது அவளுக்கு. அது மாதிரி ஒரு சூழ்நிலையில இவன் வந்து அங்க போனன்றா. இவனுக்கு வந்து அதுக்குள்ள இவனுடைய நட்பு வந்து அடுத்த லெவலுக்கே போயிடுது. காதல் அளவுக்கு போயிடுச்சு. இவன் வந்து அவளை வந்து அவ்வளோ நேசிக்கிறா. அவளும் அதே மாதிரி இவனை நேசிக்கிறா. ஆனா கல்யாணம் மட்டும் வேணான்னு சொல்லிடுறான். இவனுக்கு வந்து இவனுடைய லட்சியத்தை பத்தி இவனுக்கு கவலை இல்லை. இவன் வந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு நான் பாம்பே கூட வந்துடுறேன், அங்க போய் ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்றான். இவளுக்கு கோவம் வருது. நீ உன் லட்சியத்தை விட்டுடாத. ஏன்னா 2 பேரும் அவங்கவுங்க லட்சியத்தை பகிர்ந்துக்குவாங்க, புரிஞ்சுப்பாங்க. ரொம்ப யதார்த்தமா தான் போகும் கதை. ஒரு பிராக்டிக்கலா வந்து அலசுது இந்த கதை.
ஸோ அதனால அவ வந்து வேணான்னு சொல்றான். ஆனா இவன் வந்து நான் வரேன்றா. இப்படி போற கதையில ஒரு ஸ்டேஜ்ல இவங்க 2 பேரும் பிரச்சனை வருது. பிரச்சனை வந்து அவ வந்து அவளுடைய கணவை நோக்கி போயிடுறான் பாம்பேக்கு. இவனும் வந்து ஒரு சின்ன பிரச்சனையாகி சண்டையாகி வந்துடுறான். இது ஒரு பக்கம் இந்த கதையை ஒரு பக்கம் காமிச்சுனே இருப்பாங்க. ஆக்சுவலா பிளாஷ்பேக் மாதிரி தான் இந்த கதை போகும், இவங்க 2 பேருடைய கதை. ஆனா நான் இன்னொன்னு கதாபாத்திரம் சொன்னேன் இல்லையா, சுதா மாதிரி இன்னொரு கதாநாயகி பிரீத்தின்னு இருக்கா. ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா அந்த பிரீத்தியும் இந்த சந்திரம் ஒரு முசஃபர் கஃபே, அதான் அந்த கஃபே சொன்னேன் இல்லையா, அந்த கதை டைட்டிலோட பேர், அந்த பேரோட தான் இந்த ஒரு கஃபே வந்து ரன் பண்ணின்னு இருப்பாங்க ஓப்பனிங்ல. இவங்க 2 பேரும் ஒரு பார்ட்னரா இருப்பாங்க. நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இவங்களை பேட்டிலாம் எடுப்பாங்க. அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா எடுத்துன்னு வந்துருவாங்க. எடுத்தோடனே அதை தான் காமிப்பாங்க. அங்கிருந்து பிளாஷ்பேக் பிரீத்தி வந்து கதை சொல்ற மாதிரி தான் அப்படியே எடுத்துன்னு போவாங்க பிளாஷ்பேக். ஸோ ஒரு பக்கம் இதை சொல்லினே வருவாங்க. இவங்க 2 பேருடைய நட்பு, இவங்க வந்து அந்த நட்போட தாண்டி காதல் செய்யற அளவுக்கு இருக்காங்க. ஆனா கல்யாணம் பண்ணிக்கல. ஒருத்தர் விரும்புறாங்க, ஆனா கல்யாணம் பண்ணிக்கல. இவங்களும் லிவிங் டுகெதர் மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன தோணுன்னா, என்னடா இது, அந்த பக்கம் வந்து அவங்க 2 பேரும் காதலிக்கிற மாதிரி காமிக்கிறோம். அப்ப அந்த காதல் என்ன ஆச்சு, அந்த ஆவலை வந்து நம்மள தூண்டிக்கிட்டே இருக்குது. ரொம்ப யதார்த்தமா தான் போகுது. ரொம்ப அப்படியே காதல உருகி காதல் பண்ற அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. யதார்த்தமான ஒரு பிரச்சனைகளை எப்படிலாம் சவால், அவங்களுடைய லட்சியங்களையும் அவங்களுடைய ஆசைகளையும் எப்படி இந்த காதல் வந்து குறுக்கா வருது, அதே நேரத்துல காதலையும் விட முடியல, பிடிச்சினோட இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனாலும் முடியல, இப்படி பல விஷயங்களை ரொம்ப நுட்பமா ஆராயுது. இது வந்து ஒரு என்ன சொல்றது, கண்டிப்பா இந்த இளைஞர்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு வெப் சீரிஸ் தான் சொல்லணும். பெற்றவங்களும் அதனால தெரிஞ்சுக்க முடியும். சரி, கடைசியில் என்னடா ஆச்சு இந்த கதை அப்படின்னா, ஸோ முதல்ல லவ் பண்ண பொண்ணு பிரிஞ்சு அவ வந்து அங்க போய் சக்சஸ்ஃபுல் லாயர் ஆகி லா ஃபார்மே வச்சிடறா. அப்புறம் சிங்கப்பூர்லயே இன்னொரு லா ஃபார்ம் வைக்கிறதுக்கெல்லாம் அவர் அந்த லெவலுக்கு போயிடுறா. ஆனா இவர் வந்து இங்க வந்து தன்னுடைய கனவை நிறைவேற்றுறான். அந்த கனவுக்கு உறுதுணையா இருந்தது இந்த 2வதா சந்திக்கிற அந்த பிரீத்தின்றவர் தான். ஸோ இந்த சந்தர் வந்து சுதாவை பிரிஞ்சு வந்த பிறகு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால இந்த இன்னொரு கேரக்டர் சொன்னோம் இல்லையா, பிரீத்தின்றவங்கள மீட் பண்றாரு. அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் ஏற்படுது. அவங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க. அது காதல் மாதிரியும் சொல்லலாம், ஏன்னா ஒன்னாதான் வாழ்றாங்க அதுக்கப்புறம். ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து முசாஃபர் கஃபே அப்படின்ற ஒரு கஃபே வந்து நிறுவுறாங்க. ஒரு கரெக்டா அவனுடைய கனவு லட்சியம் இருந்தது இல்லையா, அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா எடுத்துன்னு வந்துடுறாங்க 2 பேரும் சேர்ந்து. ஸோ அந்த அளவுக்கு பாண்டியா ஒன்னாவே வாழ்றாங்க. ஆனா கல்யாணம் பண்ணிக்கல. ஒருத்தர் விரும்புறாங்க, ஆனா கல்யாணம் பண்ணிக்கல. இவனுடைய ஃபுல் ஸ்டோரியும் அவளுக்கும் சொல்லியிருப்பான். ஸோ இவனை பத்தி ஃபுல்லாவே அவளுக்கும் தெரியும். அவளுடைய கனவு, அவளுக்கும் ஒரு கனவு இருக்குல்ல, அவளுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, நிறைய இடங்களை சுத்தி பார்க்கணும், டூரா போகணும் அப்படின்றது அவர் ஆசை. ஆனா இது ஒரு கட்டாயத்தால இவங்க கூட சேர்ந்து பண்ணிடுறான். ஆனா அவள் சொல்லினே தான் இருக்கா, நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன், நான் வந்து போயிடுவேன் அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை அவளும் இருக்கா. ஸோ ஆனா இவங்க லிவிங் டுகெதரா இருந்தாலும் ரொம்ப யதார்த்தமா நடக்கக்கூடிய விஷயங்களே அப்படியே அலசுது, ரொம்ப நுட்பமான விஷயங்களை. கடைசியா தான் வந்து அந்த சுதாவை வந்து மீட் பண்றதுக்கு இங்க வரா. ஏன்னா அவ இன்டர்நேஷனல், அதான் சொன்னல, சிங்கப்பூர் போக வேண்டிய சூழ்நிலை வந்தால் கடைசியா ஒரு முறை பார்த்துட்டு போலாம்னு வருவா. பார்த்துட்டு போனா இவன் அந்த நேரத்துல இருக்க மாட்டா. ஆனா இவ பிரீத்தின்றவ இருக்கால, அவ சொல்லுவா, இப்ப போயிருக்காரு, நாளைக்கு வந்துருவாரு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்வா. நீ வந்து கிளம்ப வேண்டாம், அவரை பார்த்துட்டே போ, ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்றான். ஆனா உள் மனசுல இவளுக்கு, அவர்கிட்ட சொல்லிட்டா, ஆனா உள் மனசுல இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது நமக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்றத ரொம்ப அழகா காமிச்சிருப்பார் டைரக்டர். அப்படி காமிச்சு கடைசியா 2 பேரும் மீட் பண்ண வச்சு ஒருத்தர் பேசுவாங்க. நான் முடிவு மட்டும் சொல்லவே மாட்டாங்க. அவன் வந்து யார் கூட கடைசி வரைக்கும் வாழ போறான் அப்படின்றது எந்த முடிவும் சொல்ல மாட்டாங்க. நம்மளே யூகிக்க வேண்டியது தான். ஏன்னா அவன் மனசுல அவ இருக்கா, இவன் மனசுலயும் அவன் இருக்கா, ஒன்னா இருக்கணும்னு தான் விருப்பப்படுறாங்க. ஆனா அவளுடைய லட்சியத்தை நோக்கி அவ போறான்ற மாதிரி தான் இருக்கு கதை. ஸோ முடிவு நம்ம கையில விட்டுட்டார் டைரக்டர். அதனால இந்த வெப்சீரிஸை கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, கூட பில் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. அப்பதான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.